Hi all, welcome to Investor View. லாஸ்ட் 2 வீடியோலையும் ஷேர் மார்க்கெட்டோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸில் என்னெல்லாம் பண்ணலாமன்றதை பார்த்தோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டோன்ட் டேக் இன்வெஸ்டிங் ஆஸ் கேம்லிங். ரொம்ப கவனமாக கேளுங்க. இன்வெஸ்டிங் இஸ் நாட் கேம்லிங். இன்வெஸ்டிங்ன்றது கேம்பிளிங் இல்லை. ஏதோ ரேண்டமாக ஒரு ஷேரை வாங்கிட்டு ஒரு மாதத்தில் அது 2 times ரிட்டர்ன் கொடுக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. அடுத்து டோன்ட் இன்வெஸ்ட் பிளைண்ட்லி ஆன் ஃப்ரீ டிப்ஸ் ஆர் ரெக்கமெண்டேஷன்ஸ். நீங்கள் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் மூலமாக கால் அண்ட் ஈவன் ஃப்ரீ மெசேஜஸ் கூட வரும். ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் எதுவுமே ஃப்ரீ இல்லை. ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஷேராக இருந்தால் ஏன் உங்களுக்கு அதை ஃப்ரீ டிப்பாக அவங்க கொடுக்கணும்? நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் புதுசு அப்படிங்கிறதால கண்மூடித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது அவங்க எவ்வளவு ஆணித்தனமாக சொன்னாலும் கேட்காதீங்க. அடுத்து டோன்ட் ஹாவ் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு சில பேருக்கு சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே 400 to 500% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். இதில் உள்ள எக்ஸாக்ட் ட்ரூத் என்னென்னா, இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணும்போது ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் வைங்க. நார்மலாக மார்க்கெட்டில் 12 to 18% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஷேர்ஸை தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேஷியோவில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சில பல ஆண்டுகள் கழித்து பார்த்திங்கன்னா இதோட காம்பவுண்டிங் வேல்யூ மற்ற இன்வெஸ்டிங் ஸ்கீம்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய வேல்யூவாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு கிடைச்ச அதே லாபம் உங்களுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அதுவும் அந்த மாதிரி லாபம் எடுத்தவங்க பல வருஷமாக இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீல்டில் அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி இருந்ததால் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு அதே மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் எப்போனா அதே அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணியும் ப்ராக்டிஸும் இருந்தால் கிடைக்கும். அடுத்து டோன்ட் ஓவர் ட்ரேட். நீங்கள் அடிக்கடி ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் அதிகமாக புரோக்கரேஜும் அண்ட் அதர் சார்ஜஸும் பே பண்ணுவீங்க. அதனால் அடிக்கடி வாங்கவும் அல்லது விற்கவும் செய்யாதீங்க. நம்பிக்கையான முடிவுகளை எடுங்க. தேவைப்படும் போது மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. அடுத்து டோன்ட் ஃபாலோ த ஹர்ட். அசியூம் பண்ணிக்கோங்க, உங்கள் கொலீக் ஒருத்தர் வாங்கின ஷேர் வருஷத்துக்கு ஒரு 70% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு பெருமையாக பேசும்போது மற்ற கொலீக்ஸ்லாம் அந்த ஷேரை வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போது நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் அந்த ஷேரை வாங்கணுமா? தப்பு. அது நீங்கள் வாங்கக்கூடாது. ஒரு க்ரௌடை ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட சக்ஸஸை ஷேர் மார்க்கெட்டில் பார்க்க முடியாது. க்ரௌடை ஃபாலோ பண்ணுறதை விட நீங்களாகவே ரிசர்ச் பண்ணுங்கள். அடுத்து டோன்ட் டேக் அன்னெசரி ரிஸ்க். ஒரு ஹை ரிட்டர்ன் கொடுக்கோங்கிறதால ஒரே கம்பெனியோட ஷேர்ஸை மொத்த அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல மூவ் கிடையாது. ஹை ரிட்டர்ன் கிடைக்கிறத விட நீங்கள் உங்கள் பணத்தை சேஃப்கார்ட் பண்ணுறது தான் முக்கியம். ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அன்னெசரி ரிஸ்க் எடுக்காதீங்க அண்ட் ரிஸ்க் ரிவார்டை பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது டோன்ட் மேக் எமோஷ்னல் டெசிஷன்ஸ். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எமோஷ்னல் டெசிஷன்ஸ் எடுக்காதீங்க. ஹியூமன் மைண்ட் ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆனது. சில இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய சாய்ஸஸை அஃபெக்ட் பண்ணும். ஒரு கம்பெனி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கலாம், ஆனால் அந்த கம்பெனியால் சரியான ப்ராஃபிட் கிடைக்கல ஆர் கம்பெனியோட ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்டிங் சரியாக இல்லைன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல முடிவு கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கும்போது உணர்ச்சி வசப்படாதீங்க. அப்போ தான் உங்களால் கரெக்டாக டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். இதோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அன் ஹாப்பி இன்வெஸ்டிங்.